திருச்சியில் விக்கிரவாண்டி உட்பட 25 சுங்கச்சாவடிகளில் அமலுக்கு வந்தது கட்டண உயர்வு. வாகனங்களின் வகையை பொறுத்து 5 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம். கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி வரும் 4ஆம் தேதி சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம். தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவிப்பு. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அனுமதி பெறுவதில் ஏற்பட்ட தாமதத்தால் முதல் நாளில் பயிற்சி போட்டிகளை மட்டுமே நடத்திய அதிகாரிகள். கார் பந்தயத்தை காண ஆர்வமுடன் குவிந்த பொதுமக்கள். ரசிகர்களை உற்சாகமூட்டும் வகையில் சாகசங்களை அரங்கேற்றிய வீரர்கள். பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் 5வது பதக்கத்தை வென்றது இந்தியா. 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதலில் வெண்கலத்தை கைப்பற்றினார் ரூபினா. மதுரை, பெங்களூரு, சென்னை, நாகர்கோயில் இடையேயான புதிய வந்தே பாரத் ரயில்களுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. கோவில்பட்டியில் பயணிகளுக்கு கடலை மிட்டாய் கொடுத்து கொண்டாட்டம். விளையாட்டுப் போட்டிக்காக மாணவிகளை வெளியூர் செல்லும் போது பெற்றோரில் ஒருவரை அரசு செலவில் உடன் அழைத்து செல்ல வேண்டும். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருச்சியில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் காவல்துறையினர் ஒத்திகை. வன்முறை நேரிட்டால் தடுப்பது எப்படி என்பது குறித்து தத்ரூபமாக நடைபெற்ற பயிற்சி. பெங்களூரு மெட்ரோ ரயிலை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வரை நீட்டிக்க கர்நாடகா அமைப்புகள் எதிர்ப்பு. தமிழக கர்நாடகா எல்லையில் உள்ள சோதனை சாவடி அருகே போராட்டம். மலையாள நடிகர்கள் மீதான பாலியல் புகார் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மோகன்லால் உறுதி. ஹேமா கமிட்டி அறிக்கையில் உள்ள விவரங்கள் தெரியாது எனவும் பதில். பல இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளது. நடிகை ராதிகா சரத்குமார் பேட்டி. பீகாரில் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் மீது தாக்குதல் முயற்சி. துப்பாக்கி இருந்தால் தம்மை சுட்டு இருப்பார்கள் என அமைச்சர் பேச்சு. கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் 90 விழுக்காடு உயர்வு என பிரதமர் மோடி பேச்சு. சர்வதேச பொருளாதார வளர்ச்சியை விட அதிகம் என பெருமிதம். வரும் 8ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. அதிபர் தேர்தல் நடக்க உள்ள சூழலில் இந்திய வம்சாவளியினரை சந்திக்கவும் திட்டம். தமிழகம் முழுவதும் சிவாலயங்களில் ஆவணி மாத சனி பிரதோஷ வழிபாடு. நந்திய பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. பிலிப்பைன்ஸ் நாட்டு கப்பல் மீது வேண்டுமென்றே மோதிய சீன கடற்படை கப்பல். தென்சீன பகுதியில் பதற்றம் அதிகரிப்பு. சர்வதேச போட்டிகளில் 50 சதங்களை விளாசி 2வது வீரர் சாதனையை பிடித்தார் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட். இலங்கை அணி உடனான டெஸ்ட் போட்டியில் 200வது கேட்சை பிடித்து அசத்தல். கங்குவா படத்தின் ரிலீஸ் தேதியை தள்ளி வைத்தது ஏன்? கோவையில் நடைபெற்ற திரைப்பட நிகழ்ச்சியில் நடிகர் சூர்யா விளக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.